இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 1:5. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே அதோனியா என்பவன் தாவீதுக்கு அப்புறம் அவன்தான் ராஜா ஆகணும்னு நினச்சி அவனே அவனுக்கு ரதங்கள் குதிரைப்படை வீரர்கள் இப்படி உருவாக்கிக்கிட்டு அந்த நாட்டில் உள்ள மக்கள் பார்க்கும்படியாக ராஜா மாதிரி நடந்துக்கிறான். இப்படி எதுக்கு செய்கிறானா, அப்போ தான் எல்லாருமே அடுத்த ராஜா அதோனியான்னு பேசுவாங்க. அது தாவீதோட காதில் விழுகும். அப்போ தாவீதும் ஆட்டோமேட்டிக்காக அதோனியாவை ராஜாவை ஆக்கிடுவான் அப்படின்னு நினச்சி செய்கிறான். ஆனால் கடவுள் சொன்னது போல் சாலமோனை தான் தாவீது ராஜாவாக ஆக்குனான். நம்மளோட லைஃப்லேயும் இப்படி நடந்திருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை, வெற்றியை, உரிமையை, வேலையை, ஸ்தானத்தை பறிக்கிறதுக்கு அதோனியாவை போல் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே தகுதி உள்ளவங்க போல் தோரணை காட்டிக்கிட்டு அந்த இடத்துலேயே அவங்க தான் அறிவாளின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். என்ன தான் இவங்க இவ்வளவு செஞ்சுருந்தாலும் தேவன் நமக்கு வச்சுருக்க இடத்தை, வெற்றியை, லைஃப்பை, உரிமையை, வேலையை, ஸ்தானத்தை யாருனாலையும் பிடுங்கிக்க முடியாது. நமக்கு குறித்ததை தேவன் நடத்தியே தீர்வார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாலமோன் அதோனியாவை பார்த்து கோபப்படலை, பொறாமப்படலை, வைத்தறிச்சல் படலை. அதே போல் தான் நாமளும் இப்படி பண்ணுறவங்கள பார்த்து எரிச்சலோ கோபமாவோ அடைய வேண்டாம். தேவன் நமக்குன்னு வச்சுருக்கிற திட்டத்தை நம்மளை கொண்டே நிறைவேற்றுவார். ஆமேன்.